அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 34 1 முதல் 5 வரையிலுள்ள ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்வர்வாசிபிர்கௌதம கீர்த்திருச்சைஹ கீதா சபாசு த்ரிதசைः சதேதி ஆகர்ண்ய தேவர்ஷி முகாத் கிருதக்ஞா த்விஜா பபூவுக்கில சேஷ்ய சித்தாஹாம். பொருள்: கௌதமரால் தங்களின் வறுமை தீர்ந்து வாழ்ந்தவர்கள் அனைவரும் மன சுத்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் பிராமணர்களுக்கு மட்டும் அது வரவில்லை. கௌதமரின் புகழ் வானுலகம் வரை பரவியிருக்கிறது என்று அறிந்தவுடன் பொறாமை கொண்டார்கள். இதுநாள் வரை அவர் தயவில் வாழ்ந்ததை மறந்தார்கள். பிறர் வளர்வதை பார்க்க சகிக்காமல் இருப்பதுதான் பொறாமை. நானும் பிராமணன், கௌதமரும் பிராமணன், அவருக்கு மட்டும் ஏன் இந்த புகழும் பெருமையும்? இப்படி பலவாறு யோசித்து அவருடைய கீர்த்தியை அழிப்பதற்கான ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். தைர்மாயயா சன்னம் ரித்திக்ருதா கௌஹி சா பிரேஷிதா கௌதம ஹோமசாலாம் அகான்முனி ஜுஹ்வத ஏவ வன்ஹௌ ஹுங்கார மாத்ரேன பபாத சோர்வியாம். பொருள்: அந்தணர்கள் மிக கிளமாயும் உயிர் போகும் நிலையிலும் உள்ள ஒரு மாயா பசுவை தோற்றுவித்து அதை கௌதமர் ஹோமம் செய்யும் ஹோமசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த பசு தளர்ந்த நடையுடன் மெதுவாக ஹோமசாலை வந்தடைந்தது. ஹோமகுண்டம் அருகே சென்றது. கௌதமர் அந்த மாட்டை அங்கிருந்து விரட்ட ஹூம் ஹூம் என்று சத்தம் போட அந்த சப்தத்திற்கு பயந்து அந்த பசு அங்கேயே பிராணனை விட்டது. ஹதா ஹதா கௌரிக கௌதமேனேதி உச்சைத்விஜாஃப் ப்ரோச்ய முனிம் நினிந்துஹு சச்சேத கோபஃப் பிரளயான லாபஹ ஸ்தான் ரக்த நேத்ர பிரஷபன்னுவாச்ச. பொருள்: அங்கிருந்த ரிஷிகள் எல்லாம் துஷ்டரான கௌதமரால் பசு கொல்லப்பட்டது என்று கூச்சலிட்டு ஆரவாரம் செய்து அவரை நிந்தித்தனர். பசு இறந்ததைக் கண்டு ஆச்சரியம் அடைந்த கௌதமர் தியானம் செய்து பசு இறந்ததன் காரணத்தை அறிந்து கொண்டார். பிரளய கால ருத்திரரை போல கோபம் கொண்டு சாபம் தந்தார். விரதேஷு யக்ஞேஷு நிவ்ருத்தி சாஸ்திரேஷு அபி த்விஜாவோ விமுகத்வமஸ்து நிஷித்த கர்மாச்சரணீரதாஸ்த ஸ்ரீயஃப் பிரஜாவோபி ததா பவந்து. பொருள்: வேத மாதாவாகிய காயத்ரி தேவியையும் மந்திரங்களையும் சாஸ்திரங்களையும் தியானத்தையும் ஜபத்தையும் மறக்கக் கடவீர்கள். பிராமணர்களில் கடைநிலைக்கு வரக் கடவீர்கள். செய்யக்கூடாததை செய்தும் செய்ய வேண்டியதை செய்யாமலும் வாழ்வீர்கள். லௌகீகத்திலிருந்து விடுபடும் நிவிருத்தி சாஸ்திரம் உங்களுக்கு மறந்து போகட்டும். உங்கள் வம்சத்தினருக்கும் இது தொடரும் என்று சாபம் கொடுத்தார். சத்சங்கமோ மாஸ்து ஜகஜ்ஜனன்யாஹ கதாமிருதேவோ நரதி கலு ஸ்யாத் பாஷண்டகாபாலிக விருத்தி பாபைஹி பீடா பவேத்வோ நரகேஷு நித்யம். பொருள்: நிவ்ருத்தி சாஸ்திரம் தெரியாவிட்டாலும் சத்சங்கம் இருந்தால் சம்சாரத்திலிருந்து கரையேறலாம். கௌதமரின் சாபத்தால் அந்தணர்களுக்கு அதுவும் இல்லை. தேவியை துதிக்க மறந்தார்கள். காபாலிகளைப் போல் அலைந்தார்கள். பாபங்களை சுமந்து கொண்டு நரக வேதனைகளை அனுபவித்தார்கள். இதுவே இதன் பொருளாகும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.